2 நியூக்ளியர் அட்டாமிக் பாம்பிங்ல இருந்து தப்பிச்ச ஒருத்தரை பத்தி தெரியுமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்கணும்னா இந்த பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போட்டோல இருக்க ஒரு பேர் தான் சுட்டோமோ யமாகுச்சி. ஜப்பான்ல இருக்க நாகசாக்கில 1916 அப்போ பிறந்திருக்காரு. இவருக்கு 29 வயசு இருக்கப்போ 1945ல 3 months பிசினஸ் ட்ரிப்புக்காக ஜப்பான்ல இருக்க ஹிரோஷிமாக்கு போயிருக்காரு. அவரோட பிசினஸ் ட்ரிப் முடிஞ்ச உடனே நாகசாகிக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போனவர் ஐடென்டிஃபிகேஷன் ஸ்டாம்பை மறந்து வச்சுட்டு வந்ததுனாலே திரும்ப ஸ்டே பண்ணி இந்த இடத்துக்கு போயிருக்காரு. அந்த டைம்ல டைம் வந்துட்டு 8:15 AM. அமெரிக்கா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பாம்பை ஹிரோஷிமால போடுறாங்க. அந்த பாம்பு விழுந்த இடத்துக்கும் இவர் ஸ்டே பண்ணி இந்த இடத்துக்கும் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. இருந்தாலும் அதோட எஃபெக்ட்ல இவரோட ஐசைட் டெம்பரரி லாஸ். இவரோட உடம்புல அங்கங்க காயங்கள் ஏற்பட்டிருக்கு. பட் அவரோட உயிருக்கு எதுவும் ஆகல. இவரோட ஐசைட் திரும்ப வந்தோடனே நாகசாக்கிக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாரு. 2 நாள் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஆகஸ்ட் 9, 1945க்கு அவரோட ஜாபுக்கும் போயிருக்காரு. கரெக்டா டைம் 11 AM அப்போ அவரோட சூப்பர்வைசர் கிட்ட ஹிரோஷிமா பாம்பிங்கை பத்தி பேசிட்டு இருக்க டைம்ல நாகசாக்கில செகண்ட் அட்டாமிக் பாம்பை அமெரிக்கா லான்ச் பண்றாங்க. அந்த டைம்லயும் பாம்பு இந்த இடத்துக்கும் இவர் ஸ்டே பண்ணி இந்த இடத்துக்கும் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் அந்த எஃபெக்ட்ல இவரோட உடம்புக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரல. ஹிரோஷிமால 1,40,000 பேரும் நாகசாக்கில 74,000 பேரும் அந்த ஒரு அட்டாமிக் பாம்பிங்ல இறந்திருக்காங்க. 2 லட்சம் பேர் 2 இடத்துலையும் சேர்த்து உயிர் தப்பிச்சிருக்காங்க. பட் 2 இடத்துலையும் காமனா இருந்து தப்பிச்சவங்க 160 பேருன்னு சொல்லிட்டு அன்அபிஷியலா சொன்னாலும் கவர்மெண்டால ரெகக்னைஸ் பண்ணப்பட்டவர் இந்த ஒருத்தர் மட்டும்தான். 2010ல 93 வயசுல ஸ்டொமக் கேன்சர் வந்து தான் இவர் இறந்திருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.